ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் ரோலிங் கேமில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இந்த கேமை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்படி பறந்து போயிட்டே இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சீஸ் உருண்டு போயிட்டுருக்கும் பாருங்கள். அந்த அங்கே போது பாருங்கள். அந்த சீஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணால் போதும். நம்ம தான் வின்னரு. ஆல்ரெடி பிடிச்சிருவானுங்க நினைக்கிறேன். எஸ், பிடிச்சிட்டானுங்க. ஸ்டூபிட் கேமர் வந்து செகண்ட் பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டே ஜாலியாகவே இருக்கும். ரன்னிங்லேயே பிடிச்சிட்டானுங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே கேப்சர் பண்ணி ஆகணும். அந்த இதை நீங்கள் ஒரு தடவை கூட கேப்சர் பண்ணலாம், அசிங்கமாக போயிருங்க. மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கவனே ரெண்டாவது தடவை பிடிச்சிட்டான். இந்த தடவை எப்படியாவது கண்டிப்பாக நம்ம பிடிச்சே ஆகணும். ஐயோ ஏங்க, அது ரொம்ப ஈஸியாக பிடிக்கலாம். அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நமக்கு தத்துட்டான். இதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஷன் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம ஓடி போயிடணும். ஃபஸ்ட்டாக ஓடி போயிட்டோம்னா அந்த பால் நம்ம கிட்ட கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சீஸு திங்கிறதுக்குள்ளே எத்தனை பாடுபட வேண்டியதாக இருக்குது. நான் பிடிச்சிருவாங்க. ஏங்க, கடைசி பிளேஸ் தள்ளிட்டாங்க. செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ இல்லை, இன்னும் 4 லட்சம் இருக்குது. கண்டிப்பாக பின்னாடி போயிடும். நம்ம ஒரு பாட்டில் இங்கே இருக்கவனு தெரிய மாட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே, எப்படியாது பிடிச்சாச்சுங்க. எஸ், செகண்ட் பிளேஸ் வந்தாச்சு எப்படியோ. ஓகே, ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கரெக்டாக அந்த சீஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்மளோட மவுஸை கிளிக். ஏடா அது கடவுளே அப்படின்னு இல்லை, அப்படி பிடிச்சிட்டாங்க. அதாவது நின்று நம்மக்கிட்ட வரும், அப்படியே கிளிக் பண்ணிடலான்னு நினச்சேன். அதை வந்து பிடிக்க முடியாமல் போச்சு. நம்ம போன தடவை மாதிரி நல்லா ஜம்ப் பண்ணி ஓடிடணும். ஸோ எப்படியாவது அதை ஓகே பிடிச்சிடலாம். அடே எங்கிட்ட வாடா. நல்ல வேலை நமக்கு கீழே தான் இருக்கானுங்க. எல்லாம் பாயிண்ட் பிடிக்கிறவங்க நமக்கு மேலே இல்லை. மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. யாருமே லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அதிகப்படி லைக் கொடுத்தா தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய கேம் ப்ளே பாட முடியும். ஒரு பிக் ட்ரிபிள் கேம்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவுக்கு ஏதோ ஒரு வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரிபிள் கேம்ஸை வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ லைவ் போடுறதாம் ப்ரோ அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஐயோ பிடிச்சிடலாம். டே அந்த பால் எங்கிட்ட தாண்டா வரணும் முடியாது. அதாவது கொடூரத்துலேயும் இதுதான் பெரிய கொடூரம்னு சொல்லுவாங்க. முன்னாடி போயிட்டு அந்த பால் நமக்கு கிடைக்காம போச்சு பார்த்தீங்களா, சீஸ் பாலு. அதுதாங்க பெரிய இம்சை இந்த கேம் பொறுத்தளவுக்கு. இது வேறு என்னடா கரும்பு இவ்வளோவே சொல்லிட்டு நசுக்கி பிடிச்சிருவாங்க. இவன் வேற நம்மளே பிடிச்சி குதிச்சிட்ருக்கான் இந்த இடத்துல. ஓகே, எப்படியாவது பிடிச்சிடணும்டா. டே அந்த பால்ட்டே எங்கள் சத்தியமாக பக்கத்தில் வந்தேன். இந்த முன்னாடி வந்த டூப்ளிகேட் பிடிச்சிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஓகே, இந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராவிட்டி இருக்க ஏரியாவில் தான் நம்மளால் ஃபஸ்ட் போக முடியுது. அதுவும் பிடிச்சிருவாங்க. நான் பிடிச்சிருவாங்க. எந்திரிச்சு ஓடு. எஸ், பிடிச்சாச்சு. எப்படியோ பிடிச்சாச்சு. இந்த தடவை நம்ம இப்படி எஸ்கேப் ஆகி ஓடி. அதாவது இந்த கேம் ஒரிஜினலாக விளாண்ட நம்ம கதையை யோசிச்சு பாருங்களேன். டே அடே வேணாம்டா சொன்ன கேள்றான். ஓகே, ஏங்க நம்ம மேலே வந்து விழுந்து தொலைகிறானுங்க. அதுதான் பிடிக்க முடியாதுல்ல. ஓகே கடவுளே நில்லு. நான் பிடிக்கல. நம்ம ஒரு வேஸ்ட் பீஸ்ன்னு இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாட்டிட்ட வந்து இவ்வளோ பெரிய கேம் ப்ளே கொடுத்துருக்கானுங்க. என்னடா மற்ற கேம் ப்ளேயோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய், பெரிய ட்ரிபிள் கேம்ஸோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேடா. ஓகே, இந்த இடம் தான் நமக்கு வந்து லக்கான இடம்னு நினைக்கிறேன்.
அடே 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 வேணாம்டா 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 வேணாம். ஏங்க இங்கே இதாங்க கடுப்பாகுங்கிறது. பக்கத்தில் போனதுக்கப்புறம் ஒருத்தர் பிடிக்கிறான் பார்த்தீங்களா? இது வேற முன்னாடியே நம்ம கீழே தள்ளி விட்டுறானுங்க. ஏங்க யாருங்க பிடிச்சது? அதுக்குள்ளே பாலை விட ஸ்பீடாக வந்து பிடிச்சிட்டானுங்க. அது ஆக்சுவலாக பால் இல்லை, சீஸு. நம்மளை விட பயங்கரமாக படுவேகமாக இருக்கானுங்களே. மக்களே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னங்க அது நான் கரெக்டாக தாங்க அமுத்தினேன். புரியவே இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னு. இந்திரா பைத்தியாரா இந்திரா பிடிச்சாச்சுங்க. எப்படியோ பிடிச்சி கஷ்டப்பட்டு 3rd place வந்தாச்சு. ஸோ ஓகே, இங்கே எப்போயாவது ஒரு இது நம்ம வரவாள் நம்ம கீழே இருக்காம பாருங்க. ஐயோ அது நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ யாராவது கீழே இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம அப்படியே கீழே வந்துடுவோம். ஓகே அவனுங்களே தள்ளி விட்டானுங்க. பிடிச்சிட்டானு. நான் சொன்னல கீழே இருக்க ஒருத்தன் பிடிச்சாலும் நம்ம கீழே வந்துடுவோன்ட்டு. இந்த முட்டையில் இருக்க வேண்டிய தடவை பிடிச்சாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அப்போனா தான் அதே பிளேஸில் இருப்போம், பிடிச்சிருவாங்க. ஓ கடவுளே, ஏங்க இந்த பெரிய நிழல் தாங்க பின்னாடி உருண்டுட்டு வருது. இதுலேருந்து எப்படியே தப்பிச்சு வரணுங்க. நசுக்கிடுச்சுன்னா கொண்டுருமோன்னு பயமாக இருக்குது. ஐயோ நல்ல வேலை நம்ம அந்த 3rd பிளேஸ்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அசிங்கமாக கீழே அடி வாங்கி போகல. ஸோ இந்த கேம் பிளே வந்து ஸ்டீமில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதுக்காக வேணும்னா போய் கிளைம் பண்ணி விளாடுங்க ஜாலியாக. இந்த டிஸ்கார்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராவது எங்களோட டிஸ்கார்டில் வந்து கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் ஆகிட்டு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கனெக்ட் ஆகிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஐயோ பிடிச்சிருவானுங்களே, விட மாட்டானுங்களே. பிடிச்சிட்டானுங்க. ஓகே இன்னொரு தம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்படியாவது ப்ளீஸ்ரா. ஐயோ இங்கே ஒரு செகண்ட் வயிற்றுல புளி கசவரை எடுத்துக்க. இது கடவுளே, இந்த கேம் வந்து ஸ்டெடியாக ஓட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். நிற்கிறதே தலக்காப்பதக்கான்னு நின்றுருக்கான் பைத்தியக்காரன். ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருந்தா கூட, நடந்து ஒழுங்காமல் போகிற மாதிரி கொடுத்துருந்தா கூட இந்த கேம். ஐயோ பிடிச்சிரு ஏங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஐயோ 5th place தள்ளிட்டாங்க. A few moments later. இப்போ கண்டிப்பாக இந்த கேம் பிளே நம்ம பிடிச்சாங்க. இதில் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த இடத்துல வந்து கீழே போயிட்டோம்னா நமக்கு வந்து வழுக்குது. நீங்கள் வேணால் கீழே வந்துட்டு பாருங்களேன், வழுக்கும் நமக்கு. எஸ் பிடிச்சாச்சு 4 points. இதுக்கு கீழே வரக்கூடாது. கீழே வராமல் மேலே நின்றணும். அந்த பாலை ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல பிடிக்கணும். ஓகே இது வந்து கிராவிட்டி இருக்க ஏரியா தான், துண்டாகவே தெரியுது. ஓகே இந்த பால் எங்கிட்ட வரணும். எஸ் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சாச்சுங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக என்கிட்ட வந்துச்சு. என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆக்சுவலாக பாட் டு ப்ரோ எப்படி ஆகிறது, ப்ரோ பிளேயராக எப்படி ஆகுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இப்படித்தான் ஆகணுமா பாட்லேருந்து ப்ரோ பிளேயரா அப்படின்னு தெரியும். நமக்கு முன்னாடி ஒரு ப்ரோ பிளேயர் இருக்குது அப்படி. ஸோ வந்து அதிகமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ ஐயோ ஏர்லேயே பிடிக்கிறானுங்க, விடவே கூடாது. முதல்ல இவனுங்கிட்ட தள்ளி போகணுங்க. ஒன்றா போய் எப்படியாவது அமுத்திடுறானே. 4th place தள்ளி விட்டாங்க. எஸ் ஸ்டில் 4th place நம்ம தான் பிடிச்சோன்னு நினைக்கிறேன். பட் நம்ம பிடிச்சோமா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி 4 pointsலேருந்து 5 points வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஓகே கீழே வழுக்கும். நான் வச்சுக்கோ பிடிச்சிருவாங்க. அடா அவன் போனவே விட்டுருந்தானா கூட அந்த சீஸ் இங்கே தாங்க நின்று வந்திருக்கோம். இவன் கிறுக்குனே போனவே ஒரு விட்டான் பாருங்கள், நேராக அங்கே போயிடுச்சு. விட்டுருந்தா கூட நான் பிடிச்சிருந்துருப்பேன். ஓகே இந்த பால்கிட்ட நேராக போயிடலாம் நம்ம.
எஸ் 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 வேணாம் 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 வேணாம். இல்லை இந்த தடவை நான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் பிடிக்கல. பக்கத்தில் தான் பட்ஸ் போனேன். பட் வந்து என்னால் அதை வந்து கேப்சர் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் அந்த பால் என்றைக்கா நம்மக்கிட்ட வருங்க. அப்போ பிடிச்சி நம்ம வந்து பாயிண்ட் எடுத்துக்கணும். இது நசுக்கி விட்டு போகுதுங்க. கடவுளே, இது வந்து நம்மளை வந்து நசுக்கிடுது. நசுக்கி தான் அந்த பால் வந்து அடுத்த மூமெண்ட்டே கொடுக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஓகே 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 அந்த பால் என்னோட தான். அந்த பால் என்னோட தான். ப்ரோ டு பாட். ஏன்னா ரன்னிங்லேயே பிடிச்சா என்னடா பண்ணுறது? கீழே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்தானுங்கனாலே நம்ம வேலை கீழே போயிடுவோமே மேலேருந்து. ஓகே, எனக்கு ஒரு டவுட். இது கரெக்டில் அந்த கடைசியில் இருக்க தீ குழம்புல போய் பட்டுச்சுன்னா அந்த சீஸ் என்ன ஆகும்? உருகிடும். புறா 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 தயவுசெய்து பிடிச்சா தயவுசெய்து ஏங்க. அதாவது அந்த தானே பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரி இந்த பால் கரெக்டாக எங்கடத்தாங்க வச்சு சீஸு. தேவையில்லாமல் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி நானே விட்டுட்டேன். அடையாடே என்னை விட்டுருங்கடா. அதான் பிடிச்சிட்டியா, இருந்தாலும் அவனுக்கு சண்டைக்கு போகிறான்னு பார்த்தீங்களா? அப்படியே நின்றணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பிடிச்சிட்டான்னு தெரியுதுல்ல. அடே ஏர்லேயே பிடிக்க முடியாது இல்லையா? நம்மளால் மட்டும் ஏன் ஏரில் பிடிக்க முடியல? அதான் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிருவாங்க எனக்கு தெரியும் மக்களே. இப்போ கீழே இருக்கவன் வேணால் ஒரு பாயிண்ட் எடுத்தானாலும் மேலே வந்துடுவான். பார்க்கலாம் எவன் மேலே வராண்டு. பிடிச்சிட்டியான். ஓகே, டாப்பில் இருக்கவன் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டானா நம்ம வந்து தோற்ற மாதிரி. ஓகே, நம்மளே வெற்றிகரமாக வந்து 6 லெஸ் தள்ளிட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே அது அப்படியே கேப்சர் பண்ணிடணும். அது எனக்கே தான். எஸ், பிடிச்சி 6 பாயிண்ட்ஸ் எடுத்து மேலே வந்தோமா இல்லையா? அதில் ஒருத்தன் பார்த்தீங்களா என் காலை பிடிச்சிட்ருங்க. லூசு பையன், லூசு கியூட்டி. ஓகே, அந்த பால் நேராக அங்கே போய் அடிச்சுக்க போகுது. எஸ் 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 கூட வரவனுக்கு தள்ளி விடாமல் இருந்தாலே நம்ம அந்த 8 பாயிண்ட்ஸ் எடுத்து அட்லீஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம அந்த இடத்த தக்க வச்சுருந்துருக்கலாம். இப்போ அங்கே தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை. எங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த கேம் ஒரிஜினலாக விளாண்டா எப்போ இருக்குன்னு. ஐயோ வாராண்டா ஐயோ லெவலில் செஞ்சிடாத. அவ்வளோ அந்த பால் நம்மகிட்ட வராது. தெரிஞ்சு போச்சு மக்களே, அந்த வீடியோ வந்து என்ன ஆகுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்போ பார்த்தா லூசர் தான். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணும், இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.